ஓலைச்சுவடின்னு இருக்குல்ல, சரி, தாளம்னு பேர். அதுக்கு பேரு தாளம்னா பனை. பனை ஓலைக்கு பேர் தான் தாளம். அதனால தாளம்படைன்னு ஒண்ணு சொல்றமே, தாழப்பனைன்னு இருக்கு. ஓலை அது மருவிதான் தாலின்னு பேர் வந்துச்சு. ஏன்னா ஓலையில எழுதித்தான் தாலி கட்டி இருக்கிறாங்க. இப்ப மருவி நாகரிக வளர்ச்சியில் அப்படி வந்திருக்கோம். ஆமா, இங்க என்ன செய்து கொண்டிருக்கின்ற காவல். எதற்கு காவல்? தாலியும் எனக்கு இன்னொரு ஞாபகம் ஒன்று வருது. என்ன? அந்த காலத்துல இறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இருக்காது. ஆனா அவங்கள உயிரோட ஒரு பெரிய பானையில இறக்குவாங்க பூமிக்குள்ள. அதான் முதுமக்கள் தாலி அப்படின்றது. முதுமக்கள் தாலி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்போ அதுக்குள்ள என்ன செய்வாங்க, பொறி கொஞ்சம் தண்ணி வச்சிருவாங்களாம். அவங்க இறப்பு முடிக்க அதை சாப்பிட்டு அப்புறம் பாருங்கன்னா எலும்பு கூட தான் இருக்குமா அதுக்குள்ள. கீழடி ஆய்வுல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பானை ஓடுகள்ல தமிழ் அந்த காலத்துல தமிழை காப்பாத்த மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. திடீர்னு மறந்து போச்சு. சரி, என்னடா செய்வோம்னா இந்த சகதின்னு ஒண்ணு இருக்கு பாரு, சேரு, அந்த மண்ணுல எழுதி வச்சிருக்காங்க. அது நாளாக அழிஞ்சு வரும்ல, அது காய வச்சு எடுத்து வைப்பாலாம், அது கரைஞ்சு வருமா மழை வந்தா. சரி, என்ன மொழியை காப்பாற்ற முடியல, என்ன பண்ணலாம்னு பாக்குற போதுதான் பானையோ செஞ்சு பானை ஓட்டுல எழுதி இருக்கிறாங்க. ஓடு இன்னைக்கு இருக்கு, பார்த்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பனை ஓலையில எழுதுனாங்க. அதுக்கப்புறம் கல்லுல வெட்டி வச்சாங்க, அதுக்கு பேரு கல்வெட்டு. அதுக்கப்புறம் செம்பு தகட்டுல எழுதுனாங்க, அதனாலதான் செப்பேடுன்னு பேரு. இப்படி தமிழை காப்பாற்றி கொண்டு வந்த முன்னோர்களை விட்டுட்டு தமிழை காக்குவதற்கு எத்தனை வழிகள் இருக்கு.